கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் விடுதலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவரை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது என்ற பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ள தாளத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். அவர் நல்லவன், அவர் பெரியவன், அவர் மகிமையானவன். இயேசுவே நன்றியப்பா. இந்த கூடாரம் முழுவதும், வீடு முழுவதும் ஒரு மகிமையினால் நிரம்பட்டுமே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. அப்பா, எங்க வாழ்க்கையில, எங்க பேச்சுல, எங்க சொல்லுல, எங்க மூச்சுல எல்லாம் நீங்க கலந்திருக்கிறீங்களேப்பா. எங்க நினைவுல, எங்க நடத்தையில, எங்க உணர்வுல உயிரோடு ஆவியானவரே நீங்க கலந்துருங்கப்பா. எங்களோட இருந்து எங்கள் மூச்சா நீங்க இருங்க. எங்க ஜீவ சுவாசமா இப்படி ஆவியானங்களுக்குள்ள இருப்பீராக. அந்த மகிமையை உணரத்தக்கதாக எங்களை நீங்க மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லுவோமா. எல்லா விதத்திலையும் உடைய சிந்தனையில செயலெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. சேர்ந்து சொல்லுவோமா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அன்பின் ஆவியானவரே, விலையேற எங்களை மகிமைப்படுத்துகிற ஆவியானவர், என்னை ஆளுகை செய்கிற பரிசுத்தரே, ஓ நன்றியப்பா. அன்பின் ஆவியானவரே, எல்லாரும் கண்களை மூடி சொல்ல போறோம். விலையேற பெற்றவர், அன்பின் ஆவியானவர், எங்களை நீங்க ஆளுகை செய்வீராக. ஓ அன்பின் ஆவியானவரே, விலையேற, ஓ மகிமை மகிமை எங்க ஜனங்கள் மேல இறங்கட்ட ஐயா. சீனாய் மலையில் இறங்கினது போல, கர்மேல் பர்வதத்தில் இறங்கினது போல, பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கினது போல அந்த மகிமை, ஓ இந்த நாளில் என் ஜனங்கள் நடுவில் இறங்கி வருவதாக. ஓ ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. சொல்லுவோமா. ஒரு மகிமை எங்க மேல மூடட்டுப்பா. மோசேயின் மேல் இறங்கின மகிமை. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் இந்த மத்தில இறங்கட்டுமே.
ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியான எல்லாரும் மேல் அந்த ஆவியானுடைய வல்லமை இந்த நாளில் இறங்கி வருவதாக. உயிர்ப்பிக்கிற ஆவி, பலப்படுத்துகிற ஆவியானவர், அபிஷேகத்தின் ஆவியானவர், பரிசுத்தப்படுத்துகிற தேவ மகிமை இறங்கட்டுமே. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடட்டும், கூடாரத்தை மூடட்டும். மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் நிரப்பட்டையா. உங்களுடைய மகிமை எங்களுக்குள்ள வரும் பொழுது எங்க வாழ்க்கை மகிமை அடையும், எங்க ஊழிய மகிமை அடையும், எங்க குடும்ப மகிமை அடையும். அந்த மகிமையை நாங்கள் ஒரு நாள் இழந்துடவே கூடாதுப்பா. அந்த மகிமையை உணர்ற ஜனமா, மகிமையோடு நடக்கிற ஜனமா, மகிமையாய் ஆண்டவரை சுதந்தரித்து அதை அனுபவிக்கிற ஜனமா எங்களை மாற்றுங்கப்பா. நீங்க அந்த மகிமையை நாங்கள் ஒரு நாள் இழந்து போயிடக்கூடாதுப்பா. மகிமை இழந்து போயிட்டா எங்க வாழ்க்கையில் செழிப்பு இல்லை, சுகம் இல்லை, சமாதானம் இல்லை, தேவ திட்டம் இல்லை, தேவ சுத்தமும் இல்லை. அந்த மகிமையோடு நடக்க கத்த அனுகிரகம் செய்யுங்கப்பா. நீங்க வார்த்தையினால பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதான தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான கண்கள் அது ஏகமாய் காணும் என்ற வசனத்தின்படி கர்த்தரின் மகிமையை நம்ம பார்க்கிற ஜனம். ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மளை மகிமைப்படுத்துவாருங்க. ஒரு மனுஷன் ஆண்டவரை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தலாம்? அன்றைக்கு அநேகர் என்ன செய்வாங்கன்னா, உலகத்தில் இருக்கிறவங்கள பெருமை பேசுவாங்க, அவர்களை மகிமைப்படுத்துவாங்க, தேவனுடைய படைப்புகளை மகிமையாக பேசுவாங்க. இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி மகிமையை எப்படி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 23வது நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேத இப்படியே சொல்ல, சங்கீதம் 50:23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தன்னுடைய வழியை செவ்வைப்படுத்தும் பொழுது அவனுக்கு தன்னுடைய ரட்சிப்பை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்தணும்னா அவன் என்ன செய்யணும்னா ஸ்தோத்திர பலியிடணுங்க. ஆண்டோடைய கிருபையினாலே இந்த நவம்பர் மாதத்திலிருந்து இங்கே ஏலோகி ஜெப மையத்தில் 21 நாட்கள், 40 நாட்கள், 7 நாட்கள் என்று சொல்லி அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலனுக்கு ஏற்ப உபவாசிக்க நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ உங்கள்கிட்ட சொல்லும்போது நாங்கள் சொன்ன எல்லாரும் தினந்தோறும் 1000 ஸ்தோத்திர பலிகள் என்ன செய்யணும்? நீங்கள் செலுத்தணும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் தினந்தோறும் ஏலோகி ஜெப மையத்தில் வந்து அவங்க ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஜெபிச்சு கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ஏன் நம்ம துதி செலுத்துறோம்னா, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? மகிமை அடைகிறார். அப்போ தேவனை மகிமைப்படுத்துவதற்கு முதல் வழி என்னன்னா நம்ம ஸ்தோத்திர பலியிடணும். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியே சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்க தேவ சித்தத்தை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது அது தேவ சித்தத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகும் பிரியமானவர்களே. அப்ப ஸ்தோத்திர பலியை நீங்க என்ன செய்யக்கூடாது? சாதாரணமா நினைக்க கூடாது. துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், துதி பலியை நீங்க செலுத்திட்டே இருக்கணும். வசனம் சொல்லுகிறது தேவ சித்தத்துக்கு நேராக அந்த ஸ்தோத்திர பலி உங்களை நடத்துங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படிதான் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு நீங்க ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? மகிமையை செலுத்துங்க. பிலிப்பியர் 4:6 ரொம்ப தெளிவாக பேசுகிறார். ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் நீங்கள் உபவாசத்தை போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அந்தரங்கத்தில் அறக்கதவை பூட்டி குழுக்களா தனிமையா நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய வேண்டுதலை விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. நீங்கள் அப்படி தெரியப்படுத்தும் பொழுது தேவன் மகிமை அடைகிறார். தேவனை மகிமைப்படுத்த அவர் உங்க வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார் அவருடைய சித்தத்தின்படி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள்
உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களை தன்னுடைய கிரயத்தை கொண்டு மீட்டெடுத்திருக்கிறார். எப்படிங்க? அவர் ரத்தத்தினாலே, தன்னுடைய சுய ரத்தத்தினால, சொந்த ரத்தம் நம்முடைய ரட்சித்தது. ஒரு ஆட்டினுடைய ரத்தமோ மாட்டினுடைய ரத்தமோ ஒரு புறாவினுடைய ரத்தமோ அல்ல, தேவகுமாரனாக இயேசுனுடைய ரத்தத்தினால நம்மளை கரையம் கொடுத்து விலை கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறாரா? தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவர் உங்களை என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிற நீங்கள் கரையத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் சரீரமானது உங்களுடையது அல்ல, அது தேவனுக்குரியதா இருக்கிறனால உங்க சரீரத்தினால உங்கள் ஆவியினால தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எதனால கர்த்தரை மகிமைப்படுத்தணுமாங்க? நம்முடைய சரீரத்தினாலும் தேவன் கொடுத்த ஆவியினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க சரீரம் பலனா இருக்குதா? நீங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. உங்கள் சரீரத்தில் பலன் எனக்கு அநேக நேரங்களில் சிலரால் எழுந்து உட்கார முடியாது, சிலரால் எழுந்து நடக்க முடியாது, சிலரால் கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ண முடியாது, சிலரால் என்ன செய்ய முடியாதுன்னா மாடிப்படி ஏறி வர முடியாது. அநேக பலவீனங்கள் இருக்கிறது. அப்போ தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஆயுஷ்னாலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஜீவனை கர்த்தர் கொடுத்தபடினாலே வேதம் சொல்லுகிறது தேவன் கொடுத்த இந்த சரீரத்தினால அவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்காக ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தாரியா, ஆண்டவர் எனக்கு ரட்சித்திருக்க, பாவத்தெல்லாம் மன்னி இருக்கிற, என் சாபத்தெல்லாம் அவர் மாற்றி இருக்கிறாரு, அதனால் இந்த சரீரத்தினால் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்வேன், இந்த சரீரத்தினால நான் ஆண்டவரை கனப்படுத்துவேன், தேவன் கொடுத்த இந்த சரீரத்தினால் அவரை துதிப்பேன் ஆராதிப்பேன் என்று சொல்லி உங்கள் சரீரத்தினால கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் ஊழியம் செய்யும்போது கர்த்தர் மகிமை அடைவார். தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய கூடாரங்களில் எதெல்லாம் நீங்கள் பணிபீட செய்கிறீங்களோ அதில் ஒரு பெரிய மகிமை இருக்குங்க. அது கர்த்தருக்கு மகிமையாக செய்கிறீங்க. நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்களா? யாருக்கு கொடுக்குறீங்க? மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. இது யார் மகிமை அடைகிறார்? கர்த்தர் மகிமை அடைகிறார். நான் ஆண்டவருக்காக ஊழியக்காரனுக்காக உதவி செய்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், பணிபீட செய்கிறேன். யாருக்கு செய்கிறீங்க? கர்த்தருக்கு செய்கிறீங்க. இதில் கர்த்தர் மகிமை அடைகிறார். நீங்கள் எதை செய்தாலும், கர்த்தருக்கு இடத்தை கொடுத்தாலும் சரி, கர்த்தருக்கு பணத்தை கொடுத்தாலும் சரி, உங்கள் சரீர உடல் உழைப்பு ஆண்டவருக்கு கொடுத்தாலும் சரி, இதில் எது நடக்குதுன்னா கர்த்தர் மகிமை அடைகிறார். அல்லேலூயா. நீங்கள் மகிமைப்படுத்துறீங்க. உங்களை அறியாமல் ஆண்டவர் மகிமைப்படுத்துவது என்பது ஆலயத்தில் போய் துதிக்கிறது மாத்திரம் இல்லைங்க. நீங்கள் பணிவிட செய்கிறது, ஊழியம் செய்கிறது, சுவிசேஷம் சொல்லுகிறது, தேவன் கொடுத்த இந்த சரீரத்தினால் மற்றவங்களுக்காக திறப்பலன்னு ஜெபம் பண்ணுவது, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவது, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதில் எல்லாம் கர்த்தர் மகிமை அடைகிறார். இந்த சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துங்க. அடுத்து வசனம் சொல்கிறது ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவன் கொடுத்த ஆவிங்க. இந்த சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கணும். இந்த சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படணுங்க. மாம்சத்தின் கிரிகள் வெளிப்படக்கூடாது. கோபம், எரிச்சல், சண்டை, போராமை, திருட்டு, இப்படிப்பட்டதான மாம்சத்தின் கிரிகள் அநேக வெளியரங்கமாக இருக்கின்றன. இது நம்ம வாழ்க்கையை வெளிப்படக்கூடாது. இது வெளிப்பட்டுச்சுன்னா யார் மகிமை அடைய மாட்டானா? கர்த்தர் மகிமை அடைய மாட்டார். நீங்களாம் சர்ச்சுக்கு போகிறீங்க, நீங்களாம் பைபிள் வாசிக்கிறீங்க, நீங்களாம் வேதம் வாசிக்கிறீங்க, நீங்கள் இப்படி செய்யலாமான்னு சொல்லி ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும். அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவியினால், நம்முடைய சிந்தனையினால, நம்முடைய செயலினால, நம்முடைய பேச்சினால, நடக்கையினால நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஆவிக்குரிய ஐக்கியத்தில், இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லைங்க. உடைய வாழ்க்கையில் உங்கள் ஆவியினால கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நல்ல பைபிள் வாசிப்பாங்க, வெள்ளையும் சொல்லாம சர்ச்சுக்கு போவாங்க. அவருடைய இருதயத்தில் சுத்தம் இருக்காது, அவருடைய இருதயத்தில் வஞ்சகம் இருக்கும், அவருடைய இருதயத்தில் போராமை இருக்கும், அவருடைய இருதயத்தில் சிந்தைகளில் பொல்லாத கிரிகள் இருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம இடத்துல அது காணப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு தூக்கி எறிங்க. கர்த்தர் சொல்றாரு உங்கள் ஆவியினால கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள இந்த மாம்சத்தின் கிரிகள், இந்த ஜென்ம சுபாவம் ஒட்டி இருந்துச்சுன்னா யாரும் மகிமைப்படுத்த முடியாது. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தவே முடியாது. தேவனை துதியினாலும் சோத்திரத்தினாலும் மகிமைப்படுத்துங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் கனிகளினாலும் தேவன் என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமே. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று. ஜீவனாகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். நல்ல கவனிங்க. ஜீவனானாலும் சரி, வாழ்வானாலும் சரி, சாவானாலும் சரி, இந்த சரீரத்தினால எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குதுங்க, அவர் மகிமை அடையணுங்க. நான் உயிரோட வாழ்கிற நாட்கள்லாம் நான் யாரை மகிமைக்காக வாழணும்னா தேவனுடைய மகிமைக்காக வாழணும். ஸோ நம்ம மறிச்ச பின்னாடி நம்மளை குறித்து சொல்ல, ஐயா இவங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சவங்க,
ஆண்டவருக்காக எல்லாத்தையும் சகிச்சவங்க, கர்த்தருக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தவர்கள் என்று சொல்லத்தக்கதா. உங்கள் படிப்பு இழந்திருக்கிறாங்க ஆண்டவர் ஊழியத்து நிமித்தமாக, தன்னுடைய வருமானத்தை இழந்திருக்கிறாங்க, தன்னுடைய வேலை வாய்ப்புகளை விட்டுருக்கிறாங்க. 30 வயதில் முழு நேர ஊழியக்காரனாக வந்தேன். 30 வயதில் குடும்பத்தில் எல்லாம் நெருக்கம் இருந்தது, உண்மைதான். வருமானம் குறைவு, பிள்ளைகள் 2 பிள்ளைகள், 2 வருஷத்தில் கர்த்தர் 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் கர்த்தருடைய மகிமைக்காகவே ஊழியத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த ஊழியத்தை நான் மகிமையாக எண்ணினேன், மகிமையாக எண்ணினேன். லாபமான அனைத்தையும் அவருக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஒரு நோக்கங்க, இதில் கர்த்தர் மகிமைப்படணும். நாங்கள் ஊழியம் செய்கிற நிமித்தமாக கர்த்தர் மகிமைப்படணும், ஜனங்கள் பிரேயருக்கு வர நிமித்தமாக மகிமைப்படணும், நிகழ்ச்சியை பார்க்குற நிமித்தமாக தேவன் மகிமைப்படணும். எல்லாமே கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யும் பொழுது அது என்ன செய்யுங்க, தேவ ராஜ்யத்தில் பேசப்படும். அவர் சொல்றாரு, எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. நம்ம எதை செஞ்சாலும் அது கர்த்தருடைய மகிமைக்கு. மனுஷனுடைய பேசணும், மனுஷன் புகழணும். நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, ஊழியத்து நிமித்தமாக இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் கர்த்தர் மகிமை அடைகிறாரா மாத்திரம் பாரு, மனுஷன் மகிமை அடையக்கூடாதுங்க. அதை நீங்கள் விரும்பாதீங்க. அது நம்மளோட வாழ்க்கையில் நிலையற்றது. ஆண்டவர் மகிமை அடையணும். அதற்கென்று உங்களை ஒப்பு கொடுங்க. பார்க்கலாம், உங்களுடைய சிந்தை, உங்கள் செயல், நடக்க, பேச்சு, உங்கள் நினைவு, உணர்வுல எல்லாம் ஆவியானவருடைய மகிமை வெளிப்பட்டுட்டே இருக்கணும். உங்கள் மூலமாக அன்பு, உங்கள் மூலமாக சமாதானம், பொறுமை, கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் எல்லாம் வெளிப்படும் பொழுது கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவது. ஆலயத்துக்கு பைபிளை தூக்கிட்டு போகிறது மாத்திரம் கிடையாது. அவர் துதிக்கணும், சோத்தரிக்கணும், கர்த்தர் மகிமை அடைகிறார். 2வது வசனம் சொல்லி, சரீரத்தினாலும் ஆவியினாலும் கர்த்தர் என்ன செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கான சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17-18 வசனங்களை வேகமாக வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி, அவனை நோக்கி, எழுந்து போ, உன் விசுவாசம் நிறைச்சது. நல்ல கவனிங்க, 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வர்றாங்க. ஆனால் ஒரு மனுஷன் மாத்திரம் தான் திரும்பி வர. எதுக்கு திரும்பி வரான்னா, 10 பேர் சுகமாயிட்டாங்க, ஆனால் ஒரு மனுஷன் மாத்திரம் திரும்பி வரான். இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சுகமாக்குறது 10 குஷ்டரோகி, ஒரு மனுஷன் மாத்திரம் தான் இயேசுவை தேடி வந்தார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கேட்கிறார், எப்பா என்னிடத்துல சுகமானவர்கள் 10 பேர், மீதி 9 பேர் எங்கே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்போது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இன்னொரு வழி எதுன்னா, ஆண்டவர் செய்த அற்புதத்தை நீங்கள் சாட்சியாக சொல்லணும். சபையில் சொல்லுங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு ஆண்டவர் செய்த விடுதலை, அற்புதத்தை நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது நீங்கள் யாரை மகிமைப்படுத்துறீங்க? தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். தேவனை மகிமைப்படுத்துவதுக்கு இன்னொரு வழி என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாள் நன்மை செஞ்சார்னா 2 பேர்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள், ஏசு எனக்கு அற்புதம் செய்தா, என் பிரச்சனையை மாற்றினார், இன்றைக்கி அதிகாலை ஜோமனை எங்கள் குழப்பம் மாறிச்சு, நான் ஜோமனை எனக்கு கர்த்தர் வீட்டை கொடுத்தார், எனக்கு ஜோமனை என் பிள்ளையை ஆஸ்வதித்தார், நான் செபித்த எனக்கு நன்மை உண்டானது என்று சொல்லி இன்றைக்கி அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா சாட்சியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் அழுது ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தணுங்க. நீங்கள் தேவனை அதை அடிக்கடி நான் சொல்லுவேன் எங்கள் ப்ரேயரில், நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் சாட்சி சொல்ல சொல்ல கர்த்தர் மகிமை அடைவார். அவர் மகிமை அடைகிறதான் விரும்புகிறாரு. நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும், அடையாளம் நடந்துகிட்டே இருக்கும். அற்புதம் அடையாளம் நடக்கும் பொழுது நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது தேவன் மகிமை அடைவார். தேவன் மகிமையடைய உங்கள் வாழ்க்கை மகிமையடையும். உங்கள் வாழ்க்கை மகிமையடைய அவருடைய நாம மகிமையடையும். கர்த்தருக்கு முன்பாக நாம் சாட்சியுள்ளவர்களாக இருந்து சாட்சியின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு 3 காரியத்தை கர்த்தர் நம்மளோட பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இன்றையில நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். 1000 பலிகளை, 1000 ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை விண்ணப்பத்தோடு வேண்டுதலை நான் தெரியப்படுத்தணும். ஜெபிங்க, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, சரீரத்தினால் ஆவியினால்
நான் தேவனை மகிமைப்படுத்தணும், சரீரத்தினால் ஆவியினால் நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், நான் மகிமைப்படுத்த தவறி இருப்பேன்னு சொன்னா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சரீரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், நான் செய்கிறது எல்லாம் கர்த்தருக்காகத்தான் இருக்கணும். ஜீவனை தந்தாரு, சுகத்தை தந்தாரு, பலத்தை தந்தாரு, ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுத்தார் என்று கர்த்தருக்காக ஜனங்கள் எழும்பி ஊழியம் செய்வார்களாக. அந்த அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஆவியினால் ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய தரிசனம், ஆவிக்குரிய கிரியை, ஆவிக்குரிய செயல் நடத்த, எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க, கிறிஸ்துவை மகிமைப்படுத்த, ஆவியினால் சரீரத்தினால் மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்யுங்க, செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவத்தை கொண்டு வாங்க. ஆண்டவரே, கடைசி அந்த ஒரு கிறிஸ்தோலோகியை போல 10 பேர்ல ஒரு மனுஷன் தான் திரும்பி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அதே போல நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை அநேகருக்கு சொல்லி தேவனை மகிமைப்படுத்த எங்களை சாட்சிகளாய் கர்த்தரை எழுப்புவீராக. எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. மனதார என் ஜனங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேனையா. இவர்கள் மகிமைப்படுத்தட்டும், மகிமை அடைகிற வழிகளை இவர்களை கற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.